கிறிஸ்பி கார்ன் சாப்பிட்றதுக்கு பார்பிக்யூ நேஷன் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலே ஈஸியாக சூப்பர் டேஸ்டியாக கிறிஸ்பியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி உதுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. வெந்நில கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சு தண்ணியை நல்லா வடித்து ஆறுனதுக்கு அப்புறமா இதில் உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்க்குறேன். ஒரு ஸ்வீட் கார்னுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் தேவை இருக்கும். கார்ன்ஃப்ளவரை மொத்தமாக சேர்க்காம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கோட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி கலந்துட்டு திரும்ப கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாறி மாறி சேர்க்கும் போது கார்ன்ல பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா கோட் ஆயிரும். சூடா இருக்க எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கார்ன் பார்த்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு தட்டு போட்டு ஃபுல்லா மூடாம கொஞ்சமா இடைவெளி விட்டு இந்த மாதிரி மூடிக்கோங்க. பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. இதுக்கு ஒரு லைட்டா தாளிப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெயில வெங்காயம் லைட்டா வதக்குனதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சில்லி ஃபிளேக்ஸ், சாட் மசாலா, உப்பு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க கார்னை சேர்த்து கூடவே கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிட்டீங்கன்னா அருமையான டேஸ்டியான கிறிஸ்பி கார்ன் தயாராயிருச்சு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.